வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 9, 2023 நாங்குநேரி, திருநெல்வேலி. அன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற 54 வயதான அம்பிகாபதி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வீட்டுல இரவு உணவை சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்துல அவங்களுடைய 2 பசங்க, அதாவது 17 வயதான சின்னதுரை மற்றும் 13 வயதான சந்திரசெல்வி, இவங்க 2 பேருமே ஒன்னா உட்கார்ந்து அன்னைக்கு நடந்த விஷயங்களை பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அம்பிகாபதி சமைச்சு முடிச்சிட்டு அதை சாப்பிடுறதுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத ஒரு 3 நபர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்த அம்பிகாபதியுடைய 17 வயது பையனை சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான அந்த பையனுடைய தங்கச்சி சந்திரசெல்வி அதை தடுக்கிறதுக்காக போகும் பொழுது கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம அந்த 13 வயசு சின்ன பொண்ணையும் வெட்டியிருக்காங்க. இப்ப வலி தாங்க முடியாம அவங்க 2 பேருமே கத்துறத கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு இவங்களுடைய வீட்டை பார்த்து கத்திட்டே ஓடி வந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த 3 மர்ம நபர்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. இதுக்கப்புறமா வெட்டப்பட்ட அண்ணன் தங்கச்சிய குத்துயிரும் குலையுயிருமா திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் பண்றாங்க. அண்ட் இது உடனடியா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இம்மீடியட்டா போலீஸ் அங்க வராங்க. அப்படி அங்க வந்த போலீஸ் தீவிரமா இதை விசாரணை பண்ணி இந்த கேஸ்ல 3 நாட்கள்ல 7 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க எதுக்காக அந்த பையனை வெட்டுனாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட அவங்க சொல்லும் போது அதை கேட்ட போலீஸ்க்கு மட்டும் இல்ல, யாராலையுமே அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஏஐ அப்படின்னு இந்த உலகம் எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கும்போது இந்த காலத்திலயுமே இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளுடைய சேனல்ல மணிப்பூர் இஷ்யூவை பத்தி கவர் பண்ணிட்டு இருந்தோம். அதுல கூட நம்மளுடைய இந்தியால இப்படி நடக்குது அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா அதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல, அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு? இந்த வெட்டப்பட்ட பசங்க யாரு? எதுக்காக இந்த பசங்களை வெட்டுனாங்க? இப்படி பல கேள்விகளுக்கான ஷாக்கிங்கான பதில்களோட இப்ப ரீசெண்டா நடந்த நாங்குநேரி சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஜாதி ஜாதி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு திரியிற பல பேருக்கு நம்மளுடைய மனித இனம் எங்கிருந்து தொடங்குச்சு? பரிணாம வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? இந்த மாதிரியான ஜாதிகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பல உண்மைகள் தெரியாம இருக்கும். அப்படிப்பட்ட நம்மள பல பேருக்கு தெரியாத சுவாரஸ்யமான நம்மளுடைய மனித வரலாற்றை தான் ஹியூமன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கேஸுக்கும் இந்த புக்குக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இந்த புக்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் கண்டிப்பா வராது. குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மட்ல குக்கு எஃப்எம்ல இருக்கு. நம்மளுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்பெஷல் சேலா ஃப்ரீடம் 60 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணா ஃபிளாட் 60% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 14, 15, 16ஆம் தேதி மட்டும்தான். ஸோ கூப்பன் கோட் ஆப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்க, தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நாங்குநேரியை சேர்ந்தவங்க தான் 54 வயதான அம்பிகாபதி. இவங்களுக்கு சின்னதுரை அப்படிங்கிற 17 வயசுல ஒரு பையனும், சந்திரசெல்வி அப்படிங்கிற 13 வயசுல ஒரு சின்ன பொண்ணும் இருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டான முனியாண்டி இவங்களை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போனதால அம்பிகாபதி கூலி தொழில் செஞ்சுதான் இவங்களுடைய 2 குழந்தைகளையுமே வளர்த்துட்டு வந்திருக்காங்க. என்னதான் வறுமையில கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்க 2 பசங்களையுமே ரொம்ப நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச அவங்க நிறைய வீட்டுல பாத்திரம் தேய்ச்சு வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்களுடைய பசங்களை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. 50
அதே மாதிரி அந்த வீட்டு பசங்களும் இவங்களுடைய வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் அவங்களுடைய கிளாஸ்ல இவங்கள உதாரணம் காட்டி நல்லா படிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் கடந்த 10 நாட்களாகவே சின்னதுரை ஸ்கூலுக்கு போகாம வீட்டிலேயே இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா ஒரு நாள் முன்னாடி தான் அவங்களுடைய ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் யாருக்குமே தெரியாம சென்னைக்கு ட்ரெயின் ஏறி போக ட்ரை பண்ணிருக்கான். ஆனா இத சின்னதுரையுடைய ஒரு சொந்தக்காரங்க பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு, எதனால சென்னை கிளம்புற, இன்னும் உனக்கு ஸ்கூல் 6 மாசம் தானே இருக்கு, எப்படியாவது நீ 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ சென்னை போய்க்கலாம், இப்போதைக்கு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் இப்படி திடீர்னு தன்னுடைய வீட்டை விட்டே ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் என்ன, ஏன் இவன் இப்படி யோசிச்சான் அப்படின்னு பயந்த அவனுடைய அம்மா, என்னாச்சு, எதனால நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு சின்னதுரை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, தன்னுடைய ஸ்கூல்ல செல்வ ரமேஷ், சுப்பையா அப்படிங்கிற 2 பசங்க தன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்றதாகவும், இவனை டெய்லியுமே சிகரெட் வாங்கிட்டு வா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா, ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி படிக்க விடாம ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்குறதாகவும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம சின்னதுரை கொண்டு போற கொஞ்ச நஞ்ச காசையும் அவங்கிட்ட இருந்து புடுங்கி இவங்க செலவு பண்றதாகவும் சொல்லியிருக்கான். ஆரம்பத்துல இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட சின்னதுரை கடந்த சில நாட்களா இந்த டார்ச்சர் ரொம்பவே அதிகமானதால இதை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். தன்னை தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா அசிங்கமா திட்டுறதாகவும், அந்த பேரை சொல்லி இவனை மட்டம் தட்டி பேசுறதாகவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டே சொல்லியிருக்கான். இதை சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட, நான் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன், தன்னை வேற ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு மாத்துங்க, இல்ல அப்படின்னா நான் சென்னை மாதிரி வேற எங்காவது போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இதை கேட்ட சின்னதுரையுடைய அம்மா அம்பிகாபதி, நம்மளுடைய பையனுக்கு இவ்வளோ நாட்களா எவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கு, ஆனா நமக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி தன்னுடைய பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. இதனால அந்த டீச்சர் அந்த 2 பசங்களையுமே கூப்பிட்டு, நீங்க ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்படி வார்ன் பண்ணதால ரொம்பவே கோபமான அந்த 2 பசங்களும் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அன்னைக்கு ஈவினிங் சுமார் ஒரு 6 மணி இருக்கும். சின்னதுரையை டார்ச்சர் பண்ண செல்வ ரமேஷுடைய பாட்டியும் சித்தப்பாவும் சின்னதுரையுடைய வீட்டுக்கே போய் அவங்க அம்மா கிட்ட நடந்ததை பத்தி கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு சில வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. இப்போ பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது, இனிமே தன்னுடைய பசங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு நினைச்ச அம்பிகாபதி தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணி அளவுல அம்பிகாபதி அவங்களுடைய வீட்டுல சமைச்சிட்டு இருக்கும்போது செல்வ ரமேஷ், சுப்பையா இவங்க கூட இன்னொரு பையன் சேர்ந்து மொத்தமா 3 பேர் சின்னதுரையுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருந்த சின்னதுரையை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவ, உனக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீயே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லி திட்டுனது மட்டும் இல்லாம சின்னதுரையுடைய அம்மாவை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த 3 பேர்ல ஒருத்தன் தங்கிட்டு இருந்த கத்தி எடுத்து சின்னதுரையோட கழுத்தை பார்த்து வெட்ட போயிருக்கான். இதை பார்த்து பயந்து போன சின்னதுரையோட தங்கச்சி சந்திரசெல்வி அவங்கள தடுக்க போகும் பொழுது சந்திரசெல்வியுமே சரமாரியா வெட்டியிருக்காங்க. அப்படி சந்திரசெல்வியை வெட்டுனதுக்கு அப்புறமா அந்த 3 பேருமே கத்திய மாறி மாறி பாஸ் பண்ணிக்கிட்டு சின்னதுரைய கொலவெறி தீர வெட்டியிருக்காங்க. இப்ப வலி தாங்க முடியாம சின்னதுரையும் சந்திரசெல்வியும் கத்துறத கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு இவங்களுடைய வீட்டை பார்த்து கத்திட்டே ஓடி வந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே வர சத்தத்தை கேட்டு இந்த 3 பேருமே பயந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அங்க வந்த சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த சின்ன பசங்களை மீட்டு உடனடியா திருநெல்வேலியில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க.
இதுக்கப்புறமா உடனடியா இது போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. நடந்த எல்லாத்தையுமே வாக்குமூலம் வாங்கின போலீஸ் அடுத்த நாள் அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த 3 பசங்களும் இப்படி பண்ணிட்டமே அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம அந்த 3 பேருமே சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள பத்தி விசாரிக்கும் பொழுதுதான் தெரிய வருது அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி மத்த பசங்க கிட்ட பிரச்சனை பண்றது, ஜாதி பெயரை வச்சு அசிங்கப்படுத்துறது, டீச்சர்ஸ் கிட்ட வம்பிழுத்து டீஸ் பண்றது அப்படின்னு இப்படி பல வேலைகளை பண்ணிட்டு இருந்ததால ஆல்ரெடி ஸ்கூல்ல இவங்களுக்கு 2 முறை டிசி கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த 2 பசங்களுமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற பசங்க அப்படிங்கறதால இந்த மாதிரி திரும்பவுமே தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி திரும்பவுமே அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பசங்க கிட்ட மோட்டிவ் ஆஃப் மர்டர், எதுக்காக நீங்க இப்படி பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் ரொம்பவே சில்லியான ஒரு ஷாக்கிங்கான ரீசன் தெரிய வந்திருக்கு. சின்னதுரை ரொம்பவே நல்லா படிச்சதால டீச்சர்ஸ் அவனை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்காட்டா கிளாஸ்ல சொல்லி சின்னதுரை மாதிரி தான் எல்லாருமே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த 2 பசங்களுமே இவன் எங்களை விட தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், இவனை எப்படி எங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்ல முடியும் அப்படிங்கிற கோபம் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல சின்னதுரை இவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதால உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, எங்களையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வீட்டுக்குள்ள போயே வெட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமா 3 நாட்கள்ல இந்த 3 பசங்க மட்டும் இல்லாம இன்னும் 4 பேரை போலீஸ் இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வெட்டுனது இந்த 3 பசங்க தான் அப்படின்னாலுமே இதுக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு கொடுத்தது இந்த 4 பசங்க. சோ மொத்தம் 7 பேர். அண்ட் இதை பத்தி நாங்குநேரியில் இருக்கிற ஸ்கூலுடைய எக்ஸ் பிரின்சிபல் இந்திரா தேவி கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கிறது இல்ல, இது பல காலங்களா இந்த ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை பத்தி யாருமே வெளியில பேசல. அப்படி பேசுனா பெரிய பிரச்சனை ஆயிரும், உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நாளா எல்லாருமே அமைதியா இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய கிராமத்துல எங்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்த பல பேர் எங்களுடைய ஊரை விட்டே போயிட்டாங்க. இனிமே எங்களுடைய தெருமக்கள் மட்டும்தான் இன்னும் அந்த ஏரியால இருக்காங்க, வேற யாருமே அங்க இல்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த 7 பசங்களையுமே தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. அண்ட் இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அந்த காலத்துல அவங்கவுங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பிரிவை வச்சு நீ இந்த வேலை பண்ணா நான் அந்த வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு கம்யூனிட்டியா வேலைக்காக பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அது நாளடைவுல நீ பண்றது பெரிய வேலை, சோ நீ உயர்ந்த ஜாதி, நீ பண்றது சின்ன வேலை, சோ நீ தாழ்ந்த ஜாதி அப்படின்னு அதுல பாகுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்மெண்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இந்த உலகம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா இன்னுமே இந்த மாதிரியான பல கிராமங்கள்ல ஜாதி அப்படின்னு அவங்க மட்டும் வீணாகிறது இல்லாம அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்குமே இதை சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து அவங்களால மற்றவங்களுடைய வாழ்க்கையும் கெடுக்கிற பல பேர் இன்னுமுமே நம்மளுடைய நாட்டுல இருந்துட்டு தான் இருக்காங்க. இது எப்ப மாறும் அப்படின்னு கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட இந்த ஜாதி வரிய புகுத்தாம இருந்தாலே போதும், காலப்போக்குல இந்த ஜாதியே இல்லாம காணாம போயிரும். நம்மளுடைய சேனலையே எத்தனையோ கேசஸ் இந்த மாதிரி பார்த்திருப்போம். ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதுக்கும் அவன் ஒரு குற்றவாளி ஆகிறதுக்கும் முக்கியமான பங்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நான் எப்பவுமே சொல்றதுதான், குழந்தைகள் கிட்ட எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கரெக்டா சொல்லி கொடுத்து வளங்க. அட்லீஸ்ட் இனிமே வர ஜென்ரேஷன்ஸ் ஆவது பிரிவினை இல்லாம வளரட்டும். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல் பசங்க இப்படி பண்ணதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.